திரௌதி டூ படம் நல்லா இருக்குங்க. வலால மகாராஜாவா நடி சார் நடிச்சிருக்காரு. காடவராயனா வந்து ரிச்சர்ட் நடிச்சிருக்காங்க. திரௌபதியா நடிச்சிருக்காங்க ஒரு அம்மா. எல்லாருமே வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம மறைக்கப்பட்ட வரலாறு இப்போ வந்து நம்ம பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். எல்லார் மக்களும் கொண்டாடுற மாதிரி மதங்களையும் ஜாதி மதங்களை யாரையும் புண்படுத்தலை. அந்த கால வரலாறு நிஜ சம்பவங்களை அப்படியே உண்மையாக எடுத்திருக்காங்க. யாரையும் காயப்படுத்தாம எல்லாரும் பார்க்குற மாதிரி சந்தோஷமா இருக்கு. படம் சிறப்பாக வந்திருக்குது. மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு அந்த வரலாறு பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது நம்ம கண்ணு முன்ன கொண்டு வந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. ஆமாங்க சார், அது நடந்தது தானே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கும் தெரியும், நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஒரு ஸ்டோரி. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திரௌபதி படம் இன்னைக்கு நான் பார்த்தேன், காசி தியேட்டர். மிக அருமையான படம், வரலாற்று சிறப்புமிக்க படம். வரலாறுகள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியல, மறைஞ்சு போய் கிடக்குது. மண் உரிமை பற்றி சொல்ற படங்க இது. எப்படி நம்ம மண்ணை காப்பாற்ற அந்த காலத்துல ஒரு காலத்துல உயிரே தியாகம் பண்ணிருக்காங்க எல்லாரும். அப்படி தியாகம் பண்ணதுனாலதான் நம்ம நாடு இருந்தது, நம்ம மொழி இருந்தது அப்படிங்கிற உணர்வுகளை ஊட்டக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக இது ஒரு அருமையான வெற்றி படம், குடும்பத்தோடு காண வேண்டிய படம். இளைஞர்களும் மாணவர்களும் மகளிரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றியடைய செய்யணுங்க. அதில் மோகன்ஜி அவர்கள் திரௌபதி எடுத்து அது ஃபஸ்ட்டு 1, இது 2, இன்னும் 3, 4 கூட எடுக்கலாங்க அவரு. காரணம், அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறோம்னா, அந்த உரிமைக்காக, நம்ம உரிமை, நம்ம மண், நம்ம பெண்கள் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தாங்க அவருடைய சிந்தனை இருக்கு. மோகன்ஜி அவர்களுக்கு 1000 முறை நன்றி சொல்றேங்க. இன்னும் நிறைய ஒரு படம் எடுக்கணுங்க. குடும்பத்தோடு காண வேண்டிய படம். இந்த படம் வெற்றி பெறும். அவர் ரிச்சர்டு அவங்க வந்து ரொம்ப அருமையா அந்த உடல் மொழி, அந்த கதாநாயகன், அந்த வீரன், அதை அப்படியே பண்ணியிருக்கிறாருங்க. மெய் சிலிர்க்க வைக்கிறது. நட்டி அவர்கள் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மேடம் கதாநாயகி அந்த பொருந்தி அழகா அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இளைஞர்களுக்கான படம், அருமையான படங்க, பார்க்க வேண்டிய படம். வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணா, குடும்பத்தோட பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. ஒரு 700 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி மதம் மாற்றப்பட்டோம்ன்ற பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மதம் மாற்றப்பட்டோம்ன்ற பற்றி சொல்லியிருக்காங்க. படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நெட்டி ஹீரோ எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், செட்டுலாம் பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய செட்டு. இல்லை, ஒரு அரண்மனை எப்படி அந்த காலத்தில் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் பெருசாக பண்ணியிருக்காங்க. பாகுபலி ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. வரலாற்று படம், கண்டிப்பாக வரலாற்று படம், கண்டிப்பாக குடும்பத்தில் பார்க்கணும். ஆமாம், குடும்பத்தில் பார்க்கணும். நல்லா இருக்குண்ணா. திரௌபதி 2 நல்ல சிறப்பான படங்க. மோகன்ஜி அவர்களை பாராட்டணும். உண்மையிலேயே இந்த குறைந்த பொருட்செலவில் இவ்வளோ சிறப்பாக காட்சி அமைச்சு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சிறப்பான படம். எல்லாமே வந்து வரவேற்பு இருக்கணும். குடும்பத்தோடு வந்து எல்லாமே பார்க்கணும். வரலாற்று சிறப்பு மிக்க படம் இது. 13, 14ஆம் நூற்றாண்டு நம்ம கண் முன்ன கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு அவருடைய சீரிய முயற்சி, திரைக்கதை. இந்த வந்து நம்ம புதுமையும் வரவேற்கிற மாதிரி நம்ம அதை கடந்து தான் வந்திருக்கோம். பழமையும் நம்ம வரவேற்கணும். தியாகம் பண்ணியிருக்காங்க மன்னர்கள், வந்து சாதாரண தியாகம்லாம் இல்லை. வீரவல்லால மகாராஜாலாம் வந்து உண்மையிலேயே அவர் வந்து அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை துறந்திருக்காரு. அதை அது வரலாறு, உண்மையில் நடந்தது. அது மாதிரி சம்புவராய மன்னர்கள், அந்த வீர சிம்ம காடவராயன் என்பது வந்து அவங்க வீரசேகர காடவராயர் பரம்பரை. அவங்க இன்னும் அந்த முகசாபரூர்ல அவங்க இருக்காங்க, கோப்பரஞ்சிங்கனுடைய மரபினர். எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாம் இந்த படத்தை வரவேற்கும். என்னங்க, சூப்பரா இருக்கு. அதை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம பழமையில எப்படி நடந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதையும் நம்ம பசங்களுக்கெல்லாம் காமிக்கணும். அது ஒன்றும் தவறான அது மாதிரிலாம் இல்லை சார். அது இன்னும் இல்லை. ஹிஸ்ட்ரியில என்ன இருக்கோ அதை வந்து மென்மைப்படுத்தி தான் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஹார்ஷெல்லாம் காமிக்கல. யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கம் மோகனுக்கு இல்லை. அது மாதிரி அவர் செய்யவும் இல்லை. நீங்களே பாருங்களேன், அது என்ன ஃபேக்டோ அதை காமிச்சிருக்காங்க. முஸ்லீம் அவங்கள நம்ம சகோதரர், நம்ம ஏன் அவங்கள என்ன ஃபேக்ட் நடந்ததோ அதை தான் காமிச்சிருக்காங்க.
ஆனால் இன்வைடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நிறைய கோவில்லாம் அந்த காலத்தில் வந்து பண்ணது உண்மைதான். நம்ம திருவொற்றியூர், சென்னை திருவொற்றியூரில் கூட அந்த கல்வெட்டெல்லாம் ராஜநாயகர் சம்புராயர் கல்வெட்டுலாம் இருக்குது. அப்போ வந்து அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோவிலெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கு, கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அந்த இன்வைடர்ஸ் வந்து அந்த கொள்ளடிச்சிட்டு போட்ட பிறகு இந்த கோவிலை வந்து சீரமைச்சிருக்காங்க, தர்மத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் அவர் காமிச்சிருக்காரு. அதனால் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் நம்ம சகோதரர்கள் மாநிலம் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது. சார் திரௌபதி 2 படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். ஒரு சுமார் 3.5 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல. பிகினிங் கார்டில் இருந்து எண்டு அவங்க வந்து தொடரும்னு போடுற வரைக்கும் இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது நம்ம வரலாறு, இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட வரலாறு நான் பேசாமல் யார் பேசுவா, உங்கள் வரலாறு உங்கள் அப்பா அம்மாவோடைய பெருமை நீங்கள் பேசாமல் யார் பேசுவா, அதை போல் இந்த தர்மத்தை காக்கிறதுக்காக யார் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு இந்த திரௌபதி திரைப்படம் பேசுது. தயவு செஞ்சு நான் இதை பார்க்குற எல்லாரும் கேட்டுக்கிறேன், அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. இந்த வாய்ப்பு மகாமகம் என்னைக்கோ ஒரு நாள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரேர் ஃபிலிம். அதாவது பொன்னியின் செல்வன் கற்பனை, வேற வந்து நிறைய இந்த RRR படங்கள்லாம் வந்து அந்த படங்கள்லாம் கற்பனை. இது வரலாற்று சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு வருது. எல்லாரும் அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. இந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுங்க. சார் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வந்து வீரசிம்ம காடவராயனா வர்றார் இல்லையா, ரிச்சர்ட் ரிஷி, இதுக்காக வந்து மலேசியாலாம் போய் ஒரு பயிற்சி எடுத்திருக்காரு. உண்மையில் வந்து அந்த பழைய எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகளை பார்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. இன்னும் குறிப்பாக வல்லாள மகாராஜா, வீர வல்லாள மகாராஜா வரக்கூடிய திரு நடராஜ் அவர்கள், அவர் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் வல்லாள மகாராஜாவை வந்து கொல்லப்படும் போது ஒரு 80 வயசு, அதே மாதிரி வந்து ஒரு முதுமை தோற்றம், அவரை எப்படி உயிரோட தோலை உரிச்சு கொண்டாங்கன்ற வரலாறு உட்பட இந்த படத்துல இருக்கு. உண்மைகளை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு தியேட்டருக்கு வந்து பாருங்க. சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிறோம், அது 65 தான் நடந்தது, இப்போ நம்ம பேசலாமா? அதே மாதிரி வந்து விடுதலை போராட்டம் வந்து 47க்கு முன்னாலே முடிஞ்சிச்சு இல்லையா, இன்னைக்கு விடுதலை வீரர்களை கொண்டாடலாமா வேணாமா? இன்னொன்று சொல்கிறேன், ராமாயண மகாபாரதம் எந்த யுகத்திலும் நடந்தது, பேசலாமா வேணாமா? அதாவது நேற்று இன்று நாளை 3மே சேர்ந்ததான் வாழ்க்கை. இல்லை நேற்று பேசக்கூடாதுன்னா இன்னைக்கு ஒன்று எப்படி தனியாக வந்தது, 1 2 3 இருக்குது, 1 2 சொல்லாமல் 3 வந்துருமா? ஸோ இது வந்து இந்த வரலாறு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, அதை யாராலும் மறைக்க முடியாது, அது வந்துகிட்டு தான் இருக்கும். உண்மைகள் கசக்க தான் செய்யும், அதை ஏற்றுக்க தான் வேணும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான படம். அதாவது எந்த ஒரு வினாடி கூட வந்து அதில் லேக்னு சொல்கிற மாதிரி விஷயமே கிடையாது. அவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரு. நான் வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த 3 மணி நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது மகாமகம் எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருது, கும்பமேளா எப்படி பல வருஷங்களுக்கு ஒரு முறை வருது, அதே போல் அத்திப்பூத்தா மாதிரி இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரேராக வருது. வேற வரலாற்று படங்களுக்கு பொன்னியின் செல்வன் கற்பனை, நம்ம வந்து ராஜ்மௌலிக்கு ஆந்திராவில் எடுக்கிறாரு, அதுவும் கற்பனை. ஆனால் இந்த படம் உண்மை வரலாறுகளை மையமாக வச்சது. அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. கண்டிப்பா சார், ஏன்னா இதுல வந்து தொடரும் தான் போட்டிருக்காங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு வந்து திருச்சி திருவெரும்பூர் கிட்ட பல 100 ஏக்கர் நிலத்தை வந்து திடீர்னு வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. அந்த அந்த பழைய, அதாவது திரௌபதி 1 படத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வந்து ஒரு லைன் இதுல வச்சு நிறைய வரலாறுகள் சொல்லி ரொம்ப அழகா ஒரு எண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பல 100 வருஷம் கழிச்சு புது ஜென்மம் எடுத்து வராங்க. மீண்டும் வந்து இந்த திரௌபதியும் அந்த காடவராயனும் இணையற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருக்காங்க. ஸோ பார்ட் 3க்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பார்ட் 3 வந்தாலும் நான் குடும்பத்தோடு வந்து பார்க்க தயாரா இருக்கேன். படமா ஓகே, அதுல பேசியிருக்க அரசியல் வந்து இப்போதைக்கு தேவையில்லாதது நடக்குதுன்னா, இருந்தாலும் இப்போதைக்கு உள்ள கட்டத்துக்கு தேவையில்லாத இதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா இப்போ வந்து ஹிந்து முஸ்லீம் இப்படின்னு சொல்லி பிரிச்சு இப்போ எதுக்கு தேவையில்லாம இப்போ எதுக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் வந்து ஸ்டேட்டை பத்தி பேசியிருந்தார், ஸ்டேட்ல இருக்க ஜாதியை பத்தி பேசியிருந்தார், இப்போ வந்து போயிட்டாரு, அந்த அளவுக்கு போயிட்டாரு, இந்தியா லெவல்ல போயிட்டாரு, அவ்வளவுதான்.